மஞ்சுமல் பாய்ஸ் உலகம் முழுக்க இதுவரை 100 கோடி 12 நாளில் வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய நம்பர்னா, நம்ம பெரிய ஹீரோக்கள்னு நம்பக்கூடிய ஹீரோக்களோட வசூலை விட, பெரிய படங்கள்னு நம்பின படங்களோட வசூலை விட அதிகமாக மஞ்சுமல் பாய்ஸுக்கு வசூல் வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நேற்று வீடியோ நம்ம போடல, அந்த கலெக்ஷனையும் சேர்த்து டோட்டலாக இதுவரை எவ்வளோ அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் ரீசெண்டாக ஜோஷுவா இமைப்போலுக்காக இந்த படம் தமிழ்நாட்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு, அப்புறம் போர் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் வந்தது, அந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பிரேமலு பிரம்மயுகம்லாம் இருக்குது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆடியோ ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக நம்ம ஒரு வீடியோவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம், கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வெறும் 4 பேர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. 1000 ரூபா அனுப்பியிருக்கேன். நல்ல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் பாவத்தை கலைச்சிட்டு அவளை பிறந்த விட்டுருக்கேன். ஆமாங்க, பம்பாய் படம் தான். பம்பாய் படத்தில் மனிஷா கொய்ராலா ஒரு லெட்டர் கிழிஞ்சிருக்கும், அந்த 4ஆக கிழிச்சு போட்டிருப்பாங்க. அதை 4த்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அதை படிக்கிறது தான் அந்த ஃப்ரேம். அதை தான் நம்ம வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண அந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லீ, முருகப்பன் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் சிபு அம்மு, அப்புறம் தமிழ் HD மூவிஸ். இந்த 4 பேர் தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. நிறையா பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, டூன் 2 அந்த படத்தோட வசூல் நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 2 நாள் எவ்வளோ வசூல் வந்ததோ அதுதான் நான் சொன்னேன். நேற்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான வசூலை நான் சொல்லலை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 140 மில்லியனுக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா $9.3 மில்லியன். ஸோ 1,68,00,000 இந்தியாவில். ஸோ டோட்டலாக இந்த படம் இந்தியாவில் $12,78,00,000, வேர்ல்டு வைடு $183 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த வீக்கெண்டு, ஓப்பனிங் வீக்கெண்டு. மறுபடியும் அடுத்த வீக்கெண்டுமே இந்த படம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படம் எவ்வளோ வசூல் எடுத்தால் இந்த படம் வெற்றி படமாக அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அதுக்கடுத்ததான் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜாஜியா, இந்த படத்தோட 25வது நாள் வசூல் 1,68,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 2,32,00,000, 136,22,00,000. இந்த படம் டோட்டலாக வேர்ல்டு வைடும் இந்தியாவில் 97,20,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த படம். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? ஆக்சுவலாக இந்த படமும் சூப்பராக இருக்குது, பயங்கர காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் கிராக் அப்படிங்கிற படம் டே 11 இந்தியாவில் 16 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். இந்தியா முழுக்க 13,94,00,000, வேர்ல்டு வைடு 17,55,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு டிசாஸ்டரான படமாக அமையுது. நாளைக்கு இந்த படம் எவ்வளோ நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் 370 இந்த படம் 1,93,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 2,14,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 55,64,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 66,67,00,000. ஸோ ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு, ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கு. ஊரு பேர் பைரவ கோணா அந்த படத்தோட டே 18 9 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 10 லட்சம். இதுவரையும் 18,45,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 23,70,00,000. அப்புறம் ஆப்ரேஷன் வேலண்டைன் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திரா தெலுங்கானாவில் 91 லட்சம், வேர்ல்டு வைடு 1,29,00,000. இதுவரையும் இந்த படம் 6,06,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு இந்த படம் 8,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு புவரான ஓப்பனிங் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 40 கோடிக்கு மேலே வசூல் எடுத்தால் தான் வெற்றி படமாகவே அமையுது. இந்த படம் வெற்றி படமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. பிரம்மயுகம் இந்த படத்தோட டே 19 கலெக்ஷன் கேரளாவில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 70 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு 55,64,00,000 இந்த படம் டோட்டலாக வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததாக பிரேமலு அந்த படத்தோட 25வது நாள் வசூல், அதாவது நேற்று திங்கக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி கிட்டே இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். கேரளாவில் 69 லட்சம், வேர்ல்டு வைடு 74 லட்சம்.
ஸோ டோட்டலாக கேரளாவில் 52 கோடியே 62 லட்சமும் வேர்ல்டு வைடு 78 கோடியே 98 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட 80 கோடியை நெருங்கிடுச்சு. அதுக்கடுத்து தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தோட 12வது நாள் வசூல் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் 2 கோடியே 24 லட்சம். நான் சொல்கிறது நேற்று மண்டே. தமிழ்நாட்டில் 2 கோடியே 89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6 கோடியே 68 லட்சம். இதுவரையும் இந்த படம் கேரளாவில் 44 கோடியே 94 லட்சமும், தமிழ்நாட்டில் 18 கோடியே 13 லட்சமும், வேர்ல்டு வைடு 100 கோடியே 83 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய வசூலுங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பெரிய ஹீரோக்களோட படங்கள் கூட தமிழ்நாட்டில் இவ்வளோ வசூல் எடுக்கல. அதுவும் நான் சொல்கிறது லைஃப் டைம் கலெக்ஷன் அவ்வளோ எடுக்கல. கடைசியாக ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் எடுத்ததுன்னா அயலான், கேப்டன் மில்லர் சொல்லலாம். அதை தாண்டி இந்த வசூலை வேறு எந்த படமும் எடுக்கல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா லால் சலாம், சைரனு இந்த மாதிரி எந்த படங்களுமே எடுக்கல. அதுதான் உண்மை. ஸோ இப்போதைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் கேரளாவோட பிச்சுக்கிட்டு போகுது. ஏன்னா நேற்று திங்கக்கிழமை கூட இந்த படம் பெரிய வசூல். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 கோடி கிட்டே இந்த படம் வசூல். 5 கோடியே 80 லட்சம் கிட்ட இந்த படம் தமிழ்நாடு வசூல். ஸோ டோட்டலாக இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி வந்துச்சுன்னு வைங்களேன் வேர்ல்டு வைடு. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அவ்வளோ பெரிய வசூல். ஸோ 100 கோடியை கடந்திருக்குங்க 12 நாளில் மஞ்சுமல் பாய்ஸு. இதை நான் சொல்லும் போது உங்களில் சில பேர் மேபி இப்போ கூட கமெண்ட்டை டைப் பண்ணிகிட்டு இருக்கலாம். என்னடா நீ மலையாள சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறியா, மலையாள படத்துக்கு வந்து நீ வந்து என்ன முட்டு கொடுக்குறியா, இது என்ன தமிழ் சினிமாவை வந்து அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு. இது ஃபேக்ட்டு. இந்த ஃபேக்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஒப்பீனியன் என்ன வேணா இருக்கலாம், ஃபேக்ட்டு இது தான். அப்புறம் சைரன் படத்தோட டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம், 17 கோடியே 31 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தமிழ்நாடு டோட்டல் இதுவரையும் 18 நாள் வசூல் 14 கோடியே 71 லட்சம். அப்புறம் அதோ முகம் அப்படிங்கிற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதோட டே 4 கலெக்ஷன் 7 லட்சம். இந்த படம் டோட்டலாக வந்து டே 2 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக மொத்தமாகவே 4 நாள் சேர்த்து 32 லட்சம். இந்த படமே ஒரு தோல்வி படமாகவே இது. சத்தமின்றி முத்தம் தான் டே 4 கலெக்ஷன். இந்த படம் வந்து 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 22 லட்சம். இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர். அப்புறம் போர் அப்படிங்கிற படம் டே 4 தமிழ்நாட்டில் 22 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம், 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 9 லட்சம் டோட்டலாக வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பட்ஜெட் 6 கோடி. அப்புறம் ஜோஷுவா இமைப்போல் காக்க அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம், 1 கோடியே 59 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 81 லட்சம். இந்த படம் ஓகே அப்படியே 5 கோடிக்கு பாதியாக கொடுத்துருந்தா கூட இந்த படம் கண்டிப்பாக 10 கோடி வசூல் எடுத்தால் தான் ஜோஷுவா இமைப்போல் காக்க படம் வெற்றி அடையும். போர் படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8 கோடி வசூல் எடுத்தால் தான் அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த 2 படங்களுமே நான் சொல்கிற இந்த டெஸ்டினேஷனை போய் அடையுமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்புறம் நீங்கள் எத்தனை பேரும் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதை தவிர இப்போதைக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பேசுகிறதுக்கு மஞ்சுமல் பாய்ஸை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதான் உண்மை. மேபி இனிமேல் வரப்போகிற தமிழ் படங்கள் மேபி என்னை பொறுத்த வரையும் செகண்ட் ஆஃப் இந்த 2024 செகண்ட் ஆஃப் தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பவம் பண்ணால் என்னென்ன படங்கள் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண போது மற்ற இண்டஸ்ட்ரியை திரும்பி வைக்கிற அளவுக்கு வசூலை விட்டுருங்க, மற்ற இண்டஸ்ட்ரியை திரும்பி வைக்கிற அளவுக்கு ஒரு படம் வந்து பெருசாக பேசப்படும் அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை பெருசாக ஒரு தமிழ் படத்தை நம்புறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சென்டிங் ஆஃப் ரஹ்மான்.